தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய திரியேகத்துல பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தம் என்ன சொல்லுங்க? ரோமர் 8 வாசிக்கிறோம். நாம் அனைவரும் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாவது. இந்த சித்தத்தின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப என்னுடைய இதே துடிப்பா என்ன இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுடைய முதிர்ச்சிக்கு நிகரான முதிர்ச்சி, மறுரூபம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தம்பதி கிட்ட பிதா விரும்புறது என்னன்னா, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. மறுரூபமாகிற தம்பதியரை வச்சு அவர் இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குறது, அவருடைய குடும்பத்தை விரிவாக்க நினைக்கிறார். அதுக்கு பேர் தான் நம்ம ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்றோம். அப்ப பிதாட திட்டம் என்னன்னா, சந்தோஷமான பெரிதான ஒரு குடும்பத்தை இந்த பூமியில விரிவாக்கவும். தண்ணீர்னால பூமி அழியுது. அவர் யாரை சூஸ் பண்றாரு? ஒரு தம்பதியர், நோவாவையும் நோவா மனைவி, அப்புறம் நோவாட 3 மகனும் அவங்க மருமகள். அப்புறம் மிருகங்களை சொல்லும் போது கூட எப்படி சொல்றாரு? ஜோடு ஜோடாய், ஜோடு ஜோடாய், கப்பல். ஆதாம் ஏவாள் மனிதன் தனிமையா இருக்க கூடாது, ஜோடு கப்பல். இப்ப வார்த்தை மாமிசமாகணும், word become flesh. ஒரு வாரனா என்ன தேவை அவருக்கு? மரியாளும் யோசேப்பும் தம்பதியர்கள் தான் பிதாவின் திட்டம். இந்த தம்பதியர்களை அழிச்சா போதும் அவருடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடலாம் என்பதை சத்ருவானவன் அறிந்திருக்க. ஒரு காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கேன்னு ஒருவர். இப்ப என்னன்னா, நாம ஏன் திருமணம் பண்ணணும், நீ உன் பாட்டு என் பாடு லிவிங் டுகெதர் அப்படின்னு போய் அந்த கப்புலையே என்ன பண்றான்? சிதைக்கிறான். அந்த காலத்துல ஒரு நோவாவை சூஸ் பண்ண மாதிரி இந்த சீசன்ல உங்க மேல அவருடைய போக்கஸ் இருக்கு. ஆனாலும் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான். உங்க கணவன் மனைவி உறவை அதை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். ஜோயேவும் லவினாவும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன இல்ல, உடன்படிக்கை இல்ல. அவங்க என் உடன்படிக்கைன்னு என்னது? எனக்கு ஷர்மிக்குமான உடன்படிக்கை கனி. ஆனா நாம எப்படி நடந்து கொள்வோம் தெரியுமா? உடன்படிக்கையை தள்ளி வச்சுட்டு கனிய அப்படியே உடன்படிக்கை மாதிரி பார்த்துட்டு இருப்போம். உடன்படிக்கையை முறிச்சிட்டு கனிய ஒன்னும் பண்ண முடியாது. கனி ஜீவனா இருக்கிறது உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறதுல தான் இருக்கு. சபையை நடத்துறனா அவன் சொந்த குடும்பம் மனைவியை போஷித்து நடத்தணும். பிசினஸ்ல நீங்க போக்கஸா இருந்தா பிசினஸ் வளரும். ஊழியத்துல மாத்திரம் போக்கஸா இருந்தா ஊழியம் வளரும். பணம் விஷயம் ஜெனரேட் பண்ணணும்னு போக்கஸா இருந்தா அது வளரும். ஆனா ஒண்ணுல மட்டும் போக்கஸ்டா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வளரும். அது என்னன்னா கணவன் மனைவி உறவு. நீங்க உணர்றீங்களா அந்த தம்பதி நீங்க தான்? பர்சனலைஸ் பண்ணுங்க. நாம 2 பேரும் நாம டெஸ்டினி கப்பல், ஒரு நோக்கம் உள்ள தம்பதியர்கள்.